இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் வேலைவாய்ப்புக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இப்போ அதுலேருந்து ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட் இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். mhc.tngovernment.in இதான் பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து 15/1/2024 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிரைவர், டைப்பிஸ்ட், டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இந்த மாதிரி பல்வேறு பதவிகளுக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கு நீங்கள் நிறைய பேர் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணியிருப்பீங்க. இப்போது அந்த வேலைவாய்ப்பில் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்களுடைய லிஸ்ட்டை பார்த்தா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் லிஸ்ட்டை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் உங்கள் நேம் இருக்கா, உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை மொத்தமாக 2 கொடுத்துருக்காங்க. டிரைவருக்கு பார்த்தா தனியாக கொடுத்துருக்காங்க. அதேமாரி மீதி இருக்க பதவிக்கான ரிஜெக்ட் செய்யப்பட்ட லிஸ்ட்டு தனியாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒன் பை ஒன் பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தா உங்களுக்கு டிரைவர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிரைவர் பதவியை பொறுத்த வரைக்கும் எதன் காரணமாக ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஃபீஸ் நாட் பெய்ட், அதாவது ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருப்பீங்க. பட் நீங்கள் ஃபீஸ் மட்டும் பார்த்தா பேமெண்ட் பண்ணாமல் விட்டுருந்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் பார்த்தா ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க, நேம் கொடுத்துருக்காங்க. உங்கள் நேம் மற்றும் அப்ளிகேஷன் நம்பர் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பல்வேறு நபர்கள் பார்த்தா அப்ளை பண்ணியிருக்காங்க. பட் ஃபீஸ் பார்த்தா பேமெண்ட் பண்ணாமல் விட்டுருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தா எக்கச்சக்கமான பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க ஃபீஸ் பேமெண்ட் பண்ணாத. அதை பற்றி தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ டிரைவர் பதவிக்கு இவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க ஃபீஸ் பேமெண்ட் பண்ணாத. 684 பேர் பார்த்தா ஃபீஸ் பேமெண்ட் பண்ணாமல் இருக்காங்க. அதன் காரணமாக ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இன்னொரு காரணம் என்ன, டூப்ளிகேட் அப்ளிகேஷன். ஸோ 2 தடவை நீங்கள் அப்ளிகேஷன் போட்டுதுன்னா டூப்ளிகேட் அப்ளிகேஷன் காப்பியில் விழுந்துடும். அந்த மாதிரி 27 பேருக்கான அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 680க்கு மேற்பட்ட டிரைவர் பதவிக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அதேமாரி மீதி இருக்குது பாருங்கள். டைப்பிஸ்ட், டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர் மற்றும் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இதுக்கு எத்தனை பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 6000க்கு மேற்பட்ட ஒரு அப்ளிகேஷனு அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் நிறைய பேர் கிட்டத்தட்ட 6000க்கு மேற்பட்டவர் அப்ளை பண்ணி ஃபீஸ் பார்த்தா பேமெண்ட் பண்ணாமல் விட்டுருக்காங்க. அதன் காரணமாக அவங்களுக்கான அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ 6000க்கும் மேற்பட்டோர் எக்கச்சக்கமான பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. பட் ஃபீஸ் பார்த்தா பேமெண்ட் பண்ண விட்டுருக்காங்க. காரணம் என்னென்னா, இதுக்கு முன்னாடிலாம் ஆன்லைன் மூலமாகவே பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த நோட்டிஃபிகேஷன் மட்டும் நீங்கள் சலான் மூலமாக தான் பேமெண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதன் காரணமாக நிறைய பேர் அப்ளிகேஷனை போட்டு பேமெண்ட் மட்டும் பண்ணாமல் விட்டுருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தா 6000க்கு மேற்பட்டவர் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்கள் நேம் லிஸ்ட் இருக்கான்றதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அதேமாரி டூப்ளிகேட் காப்பியும் பார்த்தா நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தா டூப்ளிகேட் அப்ளிகேஷன். ஸோ அதாவது 2-3 அப்ளிகேஷன் அப்ளை பண்ணலாம், டூப்ளிகேட்டில் காமிச்சிடும். அது அப்ளிகேஷனும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 7200க்கு மேற்பட்ட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான லிஸ்ட்டில் வெளியிட்டிருக்க மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போதைக்கு அப்ளிகேஷனுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் கண்டிப்பாக எக்ஸாமுக்கான தேதி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அதேமாரி ஹால் டிக்கெட்டை சேம் இதே வெப்சைட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் போயிட்டு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கான எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதிக்கலாம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.